ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. பெண்களே, தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுடைய ஏஜும் சரி, டைமும் சரி, எவ்வளவு தேடினாலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஏஜ் மட்டும்தான். ஸோ எப்போதுமே இந்த நேரத்துக்கு அப்படின்னுட்டுன்னு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை வீணாக்கிறத கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பாயிண்ட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பெண்கள் மோஸ்ட்லி பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் அப்படியே மூழ்கி கிடக்கிறது. ஆண்கள் எப்படி போதைக்கு அடிமையாகி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த சீரியல் அப்படிங்கிறதும் ஒரு போதை மாதிரி தொடரும் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கை போட்டுக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லும் இந்த பெண்கள் படுற அவஸ்தை அது ஒரு தனி அவஸ்தையாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் நடக்கிற விஷயத்தை வச்சு அன்னைக்கு ஃபுல்லுமே புலம்பி கொட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தயவு செய்து இந்த சீரியல் மோகத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. ஈவினிங் 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் அப்படியே சீரியல் முன்னே உட்கார்ந்தே இருக்கிறது. ஸோ அதை ஒரே அடியாக குறைக்க முடியாட்டியும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ½ an hour 1 hour அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டே வாருங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் அப்படியே மூழ்கி கிடக்கிறது. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மைண்டுக்கு டிப்ரெஷனை தாங்க கொடுக்கும். எல்லா வேலைகளையும் வீட்டில் அப்படியே போட்டுக்கிட்டு சரி ஒரு 5 minutes தானே 2 minutes தானே மொபைலை எடுத்து ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் பார்ப்போம் அப்படின்னு தாங்க மொபைலை கையில் எடுக்கிறது. பட் அதில் டைம் எப்படி போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா தான் டிப்ரெஷன் ஆகி ஐயோ இவ்வளோ வேலை பெண்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயா இருக்கட்டும் இல்லை வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட ஏதாச்சும் நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் புரியாது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அவசியமான விஷயங்களை மட்டும் பேசுங்க. தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கூட நேரத்தை நாம் மிச்சப்படுத்திக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். பாத்திரத்தை குமிச்சு இந்த சிங்கில் போட்டுட்டு ஒரே அடியாக நின்று பாத்திரங்களை கால் வலிக்க நின்று தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்பப்போ வேலை முடியும் போது நாம் ஜஸ்ட்டு தேய்ச்சி ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டைமும் சேவ் ஆகும். அதே டைமில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸ்ட்ரெஸ் எதனால் வருது அப்படின்னா ஒரே அடியாக அப்படியே குமிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே நின்று பாத்திரம் தேய்க்கும் போது கால் வலிக்கும். அந்த கால் வலி கிர்ன்னு நம்மளுடைய மண்டைக்கு தாங்க ஏறும். ஸோ அவசியமான பாத்திரங்களை மட்டும் கீழே வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை அப்படியே மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுக்கோங்க. பாயிண்ட், துணிகளை சேர்த்து போட்டு அலசாமல் அன்னன்னைக்கு உள்ள துணிகளை நாம் அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வீடும் நீட்டாக இருக்கும். மைண்டும் ரொம்பவே டிப்ரெஷன் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். இந்த பாயிண்ட், இந்த ஸ்டேட்டஸை போட்டுட்டு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதை பார்க்குறவங்க கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேட்டஸை போட்டுட்டு ஒரு 1000 வாட்டிக்கு மேலே பார்த்துருவாங்க. ஸோ இந்த நேரத்தையெல்லாம் மிச்சப்படுத்தி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி